ஹலோ மச்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போகிற விஷயம் ஒன்றும் புதுசு இல்லை. ஐ ஆம் பேக். ஆமாம் மச்சி, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பார்த்துப்பா. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எது பண்ணாலும் சரி தான், அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நம்மளால் ஸ்டேபிளாக அதை கண்டினியூ பண்ண என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீடியோ மூலயமா உனக்கும் சரி எனக்கும் சரி ஏதாச்சும் பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதனால தான் நம்மளும் சரி ஒரு அன்ஃபிட்டாகவே ஆயிட்டோம். மனசே சரியில்லை, நிம்மதி இல்லை, சோகமாக இருந்து இப்போ என்ன வரப்போகுது? எதுவும் மாறப்போகிறதில்ல. அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலான்ட்டு தான் ஒரு ஐடியா. பார்த்தாலே தெரிகிறது. விடுங்க, காலம் நேரம் வந்தால் கடவுளும் கை கொடுப்பார். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஆமா மச்சி, அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணமோ ஏன் இப்படி பார்க்குற அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல நம்ம உடம்பும் சரி நம்ம மூளையும் சரி இவங்களை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக ரெடி பண்ணணும். இவங்களை ரெடி பண்ணணும். ஏன்னா உடம்பு ரொம்ப சோம்பேறியாக ஆகிப்போச்சு. எந்த வேலை செய்ய போனாலும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால எதுவுமே மூவ் பண்ண முடியல. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன? அதனால் கூடிய சீக்கிரம் நம்ம கொஞ்சம் டயட்டில் இருந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் எனக்கே ஒரு பாசிட்டிவான இது வராது. யாரு இவன், யாரு கொம்பன்னு கூறு. ஃபுல்லாகவே நெகட்டிவ் வைப் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நெகட்டிவ் வைப் நோ, ஒன்லி பாசிட்டிவ் வைப். உனக்கு வாய் ஜாஸ்தி சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் மறக்காமல் இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. சொல்லிட்டேன் நான், என்னடா பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல. எது பண்ணாலும் அது நொட்டை, இது நொட்டை, இது சொட்டை, கடுப்பாக இருக்குது. நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல. நானும் சரி ஏதாச்சும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டுது. என்ன விஷயம், பிரச்சனை என்னன்னு பார்த்தா என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. 1008 பிரச்சனையாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வெளில வர்றது ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரி விடுங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா? நான் என்ன நினச்சேன்னா, நம்ம மைண்டு தெளிவாக ஹாப்பியாக இருந்துட்டா, நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கிட்டா எல்லாமே சரியாயிடுன்ற ஒரு எண்ணம் எனக்கு. இன்னைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்கிறேன், உங்கள் உடம்பை ரெடி பண்ணுங்க, எல்லா வழியும் போயிடும்னு. நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? அதனால தான், ஏன்னா வீடியோ எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபோனை எடுத்துகிட்டு வந்து பேசி எடிட் பண்ணி இருக்கிற வேலையில் இந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். இருந்தாலும் இதை ஜாலியாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். அப்போ நீ என்ன சொல்லுவேன்னா, என்ன மச்சா கடை ஓப்பன் பண்ண, அப்போ ஓப்பன் பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, கடை கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கான இடம் டைமிங் பார்த்துட்ருக்கேன். ஒன்றும் இன்னும் செட்டாக அமையலை. கூடிய சீக்கிரம் அமைஞ்சிட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளையும் கொஞ்சம் ரெடி பண்ணணும்னு சொல்கிறது தான் நான் இந்த ஃபோக்கஸில் இறங்கியிருக்கேன். இதை ஃபோக்கஸாக பண்ணி நம்மளும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும் சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார்ட்டையும் நான் கேட்கக்கூடாது ஃபஸ்ட்டு நினச்சேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அழுத்துலாம் கேட்கக்கூடாது. பிடிச்சா பாரு, பிடிக்காட்டா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மச்சான் என்னடா பேசிட்டே இருக்கும்போது கிளம்பிட்டு பாருங்கயா, சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணும்ல. ஆனால் தாடியை ட்ரிம் பண்ணலான்னு போயிட்டு முதல்ல நம்ம கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுவோம். மச்சே எப்படி இருக்கு கட்டிங்க? மாசா இருக்கா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்த்து சொல்லு சரியா? என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. அது எப்படி இருக்கு ஹேர் ஸ்டைலில்? நல்லா இருக்கா? இது ஒரு ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது ஓகேவா? சாப்பாடு வந்துச்சு, வேலைக்கு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு பார்க்குறேன் ஓகேவா? பாய்.
மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணு. சரியா? பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.